உங்கள் ஆசீர்வாதத்திலே இந்த பொருளாதார பார்த்து அவங்க மிக ஒரு மரியாதைக்குரிய செய்திகள் நம்ம சாமிக்கு அவங்களுக்கு சாமி கொண்டாடப்பட்டு கருப்புசாமி ஆசிர்வாதம் பண்றாங்க. கருப்புசாமி பண்றாங்க. நீங்க அவங்க ஆசிர்வாதம் பார்த்துருக்கீங்க. நம்முடைய இசையோடு அவங்க போய் பேசிக்கலாம் பண்ணிடலாம். நம்ம போய் வரது நம்ம ஒரு பெரிய அவங்க வந்து நம்ம பார்த்து அவங்களுக்கு ஒரு காட்சியம் அந்த இறைச்சிய குடும்பம் அவருடைய தொழில எந்த போட்டி பலம் இல்லாம அவருடைய குடும்பம் தான் வாழ என்று கருப்புசாமி அதனாலே உங்களுடைய ஆசீர்வாதத்தை இந்த பொருளாதாரத்தை நாம் நன்கு தெரிவித்துள்ளோம். பாராட்டு மனிதர்களை கருப்பால் சுவாமிக்கு பாராட்டு மனிதர்களை கருப்பால் சுவாமிக்கு அமைப்புமான எம்மனுக்கு மக்கள் எம்மனுக்கு எம்மனுக்கு அவருக்கு நம்ம சாமி கொண்டாடி கொண்டு அவங்க குடும்ப செல்வாக்கர்கள் ஆசைப்படுறாங்க. கருப்பு சம்பந்தாங்க நீங்களும் அவங்க குடும்ப செல்வம் ஆசைப்பட கேட்கிறீர்கள். அருண்குமார் தனியாக பயனாளி அவருடைய அருண்குமார் குடும்பம் நல்ல சீரும் சிறப்பாக வாழ எந்த கோயிலாம தான் நோயிலா வாழ்றதுக்கு கருப்பத்தில் அதனாலே மீண்டும் அவங்க இந்த ஆளுக்கு வந்து ஆதரவு கருப்பத்தில் அதனாலே உங்கள் ஆசீர்வாதத்தை இந்த பொருளாதாரத்தை நாம் தெரிவிக்கிறேன். சுவாமிக்கு கருப்ப சுவாமிக்கு எம்மனுக்கு எட்டிக்கை எம்மனுக்கு கருப்ப சுவாமிக்கு கருப்பசாமி அவங்க குடும்ப செல்வார்கள் மாலை எழுதி ஆசீர்வாதம் பண்றாங்க. கருப்பசாமி சொல்றாங்க நீங்க ஆசீர்வாதம் அந்த சீர்வழியே இவ்வளவு திறமையா பார்க்கிறார். ரொம்ப பாராட்டு இருக்கு. இதெல்லாம் அவங்களுக்கு காய்ச்சல் திறமைக்கு பெற்றோரை திறமை ஒரு வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டு அதனால நல்லா மென்மேல் சொல்லி இவரு புகழ் இன்னும் செல்வாக வர முடியும் அப்பத்தாங்க அதனால உங்கள் ஆசீர்வாதத்தை இந்த பொருளாதாரத்தை மறைவு சாமிக்கு முருகனுக்கு முருகனுக்கு நண்பனுக்கு புதிய தலைமுறை கல்விக்கூட சேனலுக்கு இருக்காரு. அவங்க நம்ம கொடுத்து நம்ம மாயத்துக்கு வந்திருக்காங்க. கருப்பசாமி முன்னாடி போட்டு மாலை செய்கிறாங்க. இது வந்து அவர்கள் நீங்க அவங்க ஆசீர்வாதம் குடும்பம் ரொம்ப புத்தகம் அவருடைய நல்ல செல்வாக்குடைய கருப்பசாமியுடைய ஒவ்வொருவரையும் அவர் பாடப்பட்டு இனிமேல் நல்லா வாழ வேண்டிய கருப்பசாமி மனமா காட்டி உங்களுடைய நீங்க ஆசைப்படும் போது அதை அனுபவப்பட்டு கொள்கிறேன். நல்லா பண்ண நல்ல சட்டம் எடுத்துக்கோங்கப்பா. அவர் நம்ம ஆலயத்தில் வந்துருக்காங்க. அலெக்ஸ் திருச்சியை நம்ம ஆலயத்தில் வந்துருக்காங்க. அவங்க இந்த படத்தை உயர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு சாமி அவங்களுக்கு கொண்டாடி போய் மரியாதை சொல்றாங்க. கருப்பு நீங்களும் அவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கிறீங்க. சாமிக்கு போட்டு அதாவது இந்த வருஷம் உழைக்கிறது என்ன உழைக்கிறது திருத்தம் வராது பாடப்பட்டோம். இந்த சூழ்நிலையிலே நல்லா உழைக்கணும். நல்லா இந்த புள்ளி நல்லா ஒரு வாழ்ந்து எங்களை காப்பாற்ற என்ன நிறைய
அதேபோல சீரம் சிரமம் வாழ்க்கை அவனுடைய தாய் உங்களுக்கு மேலே ரொம்ப பெருமைப்படுகிறார். மாதா பிதா குறிச்சி முதல் தாய்தான். தாய் ஆசிரியருக்கு போது எந்த ஆசிரியர் எங்க சொன்னாலும் தாயவன் செல்லும் அப்பதான் மட்டும் செய்யணும். சாமிக்கு சாமிக்கு சமயபுரமாய் அம்மனுக்கு அங்காள பரமேஸ்வரிக்கு இட்டிக்கை அம்மனுக்கு சந்திரனிமா தேவனுக்கு ரமேஷ் ராவ் துஷ்கலா இந்த சம்பவங்களை நம்ம அழைத்து இந்த பேரலை இருக்கிறப்ப ரொம்ப கடுமையா வரும். சாமி நீங்க இருக்க சாமி நாங்க பார்த்துக்கோ இறந்தால நாங்க விழுப்புரம் சாமி உங்க பேரு போல எப்படி சாமி தெரியுது. நீங்க செய்யற ஒவ்வொரு செயல் பாத்தீங்கன்னா ஒரு நாள் மேலும் பரவாயில்ல அதுக்கு நாங்க வெளியேறி இருக்கோம் அப்படின்னு சொல்லி செய்து அவங்க ரொம்ப பாடுபட்டு இந்த பேரலை விழுப்புரம் சாமி நீங்க இருக்க சாமி நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையா போராடி செய்யறாங்க. அவங்க குடும்ப செல்வக்காரர்கள் சாமி இப்ப கொண்டாடி பற்றி ஆச்சரியம் பண்றாங்க. கருத்து செய்யறாங்க. நீங்களும் அவங்க ஆச்சரியம் பண்ணி கேட்கிறீங்களோ அதாவது ரோகம் இருக்கா நான் கூட நல்லா வரணும் மனைவிய ஒரு சின்ன செய்தியில் ஒரு பிள்ளை சொல்லுங்க அதெல்லாம் வரணும் அப்படி தன் பிள்ளை இருக்கணும் நான் நினைக்கிறேன். பிள்ளை வாழணும் அவன் நல்லா வாழணும். சண்டை வரணும் ஒரு சாமி நம்பர் 29 நம்பர் தப்பு நம்பர் அந்த அளவுக்கு அவங்க கோயில் வந்ததுக்கப்புறம் கடவுள் நேரா என்று பார்த்துக்கொண்டு இங்க வந்துருக்க அனைத்து பிள்ளையுமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீ கடவுள் போது இவ்வளவு கலங்கிறது உங்க கதை சொல்லி நீங்க வெளியே போகும்போது நான் பார்த்தேன் இவங்க தண்ணி கலந்துச்சு. அப்ப எந்த அளவுக்கு மனசு ரொம்ப ஆழமா கலந்து இந்த வரம்பக்கள் எல்லாரும் தெரியணும் எல்லாம் பயனடையணும் எல்லாம் வாழணும் இல்லை இன்னொரு சொல்லும்போது அதனால எப்படி நீங்க வாழ நினைச்சாலும் நீங்களோட மனமா காட்டி ஆசிரியர் பண்ணி இந்த குடும்பம் என்னென்ன சொல்வார் வாழ்ந்து தப்பத்தானே மனமா காட்டி அன்பள் கொடுக்க சாமிக்கு சமயபுரமாய் அம்மனுக்கு ஸ்ரீரங்க நாளுக்கு முருகனுக்கு முருகனுக்கு ஒரு ஆளுக்கு மனிதரை கருத்த சுவாமிக்கு ஒருபடி தண்ணீரில் ஒருபடி உப்பை கலந்தால் இரண்டும் ஒன்றை கலைஞ்சிடும். மீண்டும் உப்பை தண்ணி பிரிக்க முடியாது. அதேபோல 8 உப்பை தண்ணி பிரிக்க முடியாமல் இருக்கோ இவங்க குடும்பத்தை என்று பிரிக்காம எல்லா வாழ முடியாது. தாசிக்கு மனசு ரொம்ப கேமரா ரொம்ப சூப்பராக இருப்பார். அது தெரிஞ்சவங்க உட்கார்ந்து நல்லா பண்ணிருக்காப்புல நம்முடைய கோயிலுடைய செய்தி இருந்துச்சு பார்த்துக்கணும். நம்ம இங்க இன்றைக்கு நம்ம கோயிலுக்கான வாழ்நாள் முழுமே இதுதான் முக்கியம். அதனால உங்களுடைய குடும்பம் செல்வார் வாழ்ந்து கோயில் நின்று வாழ வேண்டும். தரப்பல் அதாலையும் சமயபுரம் நாளையுடைய அன்பாலையும் இன்னொரு ஆதரவாலை உங்க அப்பனை காத்து நான் தோற்கிறேன். வாழ்க்கை மனிதரை கருத்த சாமிக்கு வாழ்க்கை மனிதரை கருத்த சாமிக்கு அம்மனுக்கு விக்காடி அம்மனுக்கு மாதகாளி அம்மனுக்கு வாழ்க்கை மனிதரை கருத்த சுவாமிக்கு வீடு போட்டோகிராஃபர் அவருக்கு நம்ம சாமி மாலை அணிவித்து மரியாதை அவங்க குடும்ப செல்வார்கள் கொண்டு கருப்பத்தை கொண்ட நீங்க அவங்க குடும்ப செல்வார்கள் சமைக்க போயிட்டோம். கருப்ப சாமிக்கு
இவ்வளவு ஒரு புகழும் வேணும் இந்த சாமிக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி புகழ் நான் வந்து என்னைக்குமே பார்த்ததில்லை. உங்கள் லைட் ஆஃப் பண்ணுங்க. உங்கள் லைட் ஆஃப் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த தமிழ்நாடு ஃபுல்லாவே அறியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேலும் மேலும் இந்த கருப்புசாமி லட்சக்கணக்கில் வந்து மக்கள் உட்கார்ந்து சொல்லிக்க வேணுங்க. லட்சம் இல்ல கோடான கோடி இந்த கோயில் வந்து உட்காரணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அது நடக்கும். இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு இருக்கேன் அப்படின்னா அந்த கருப்புசாமி தான் எனக்கு வந்து இன்னைக்கு தாய் தகப்பன் எனக்கு யாருமே இல்லை. அண்ணன் நம்பி தான் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனா எனக்கு மனசு சந்தோஷமா இருக்கும். நான் ஒரு பஞ்சாயத்து தலைவர். நான் இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவரை உட்கார்ந்துருக்கேன்னா இந்த கருப்புசாமி தான் காரணம். இந்த கருப்புசாமியை தயவு செய்து யாருமே மறந்துடாதீங்க. ஆனா நான் ஒரு 6 மாசம் வரல. அந்த சாமி கேட்டாரு, நீ என்னை மறந்த, நான் உன்னை மறந்தேன். அது உண்மை. நான் அதனால ஏதாவது நினைச்சிட்டு வந்தேன், அடுத்த நாள் அது நடக்கும். என்னன்னு கேட்டுங்க இதை மட்டும். நான் வந்து சாமியை கூப்பிட்டு லால்குடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்லிட்டு இருந்தாப்ப நான் முதல்ல கண்ண போட்டேன். சாமி அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது ஏந்திரிச்சு போயிட்டாரு. நான் உடனே வந்து சொன்னேன், எங்க பழைய கருப்புசாமி நான் வந்து உட்காந்து நீ ஏந்திரிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டேன். அதே அடுத்த நாள் நான் வந்து குடி கேட்டுட்டு இருக்கும் போது பழைய கருப்புசாமி நான் வேண்டேன் கேட்டேன் சாமி. அடுத்த நாள் அதே மாதிரி எனக்கு குடி சொல்லிட்டு இருந்தாங்க. குடி சொல்லிட்டு இருக்கும்போது அக்னி எல்லாம் முடிச்சு இவர் ஏந்திரிச்சு போயிட்டாரு. ஆமா, நம்ம நினைச்சதுதான் தப்பு அப்படின்னு நான் நினைச்சுட்டேன். கண்டிப்பா இது நாடு இல்ல, உலகம் ஃபுல்லா எங்க இருந்த மக்களும் வரவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனிதர்கள் வந்திருப்பாங்க. இந்த வேதனை தேர்வு சாமி எங்களை போல பெண்கள் எல்லாருமே எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியாது. என் கூட ஒரு பொண்ணு வந்துருக்கு, நடக்கவே முடியல. அந்த பொண்ணால நான் மண்ணுக்கு இடிச்சு வந்தேன். அந்த பொண்ணை கதை சேர்க்கலாம். அந்த பொண்ணுக்கு 2 கிட்னியுமே ஃபெயிலியர். இயற்கையே ஒரு கிட்னி சாமி. அந்த ஒரு கிட்னி எனக்கு அந்த பொண்ணுக்கு ஃபெயிலியரா இருக்கு. வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுது. அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வழியாக சாமி. பலமணி வந்து அந்த திமுக வாஸ்தம் எங்க வீட்டுக்காரருக்கு மாமா அப்பா நீங்க சாமிக்கு இந்த பெருக்கு வரும். எல்லாருமே நம்ம சாமி வாழ்த்துறாருங்கிறத நம்மளும் இந்த சாமி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் நினைக்கணும். நம்ம சாமிக்கு எவ்வளவுக்கு கோஷம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு குறி சொல்லுவார் கருப்புசாமி. நம்ம எல்லாருமே இந்த கோயிலுக்கு வரும்போது இந்த மண்ணில உட்கார்ந்து ஒரு சொல்லி தண்ணி முடியிருக்கோங்க. உங்க காரியங்கள் எல்லாமே சரியா போயிடும். கருப்புசாமி வாழ்க, கருப்புசாமி வாழ்க, கருப்புசாமி வாழ்க. கருப்பசாமி கோயிலுக்கு எப்போ வந்தீங்க நீங்க? முதல்ல 3 மாசம். இப்போ 3 மாசமா தான் வரீங்க. சொல்லுங்க, என்ன குறைக்காக வந்தீங்க? உங்க அனுபவம் என்னன்னு சொல்லுங்க. சுனை நினைவு இல்லாமையும் வாய் பேச முடியாமையும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சாமி. வாய் பேச முடியாதுன்னா பேச முடியாம சுனை நினைவு இல்லாம நம்ம பிள்ளைங்க எனக்கு தெரியாம ஒரு வார்த்தை கூட பேச முடியாதா? வேற உங்க வீட்டுல யார் வந்திருக்கிறாங்க? உங்க சுத்தமா பேசவே மாட்டாங்க, ஒரு வார்த்தையும் வராது. எந்த ஊர் உங்களுக்கு? கல்லணை பக்கத்துல. ஒரு நிமிஷம். கல்லணை பக்கத்துல கோவிலடி. பெருமாள் கோவில். சரி சரி, சொல்லுங்க உங்க அனுபவத்தை நீங்க சொல்லுங்க. முதல்ல மழைய
வாய்ப்பேசாமியும் மனநல சரியாம கூட்டிட்டு வந்தேன். சரிங்க. எல்லா ஆஸ்பத்திரியும் காமிச்சேன். ஆனா சரியா இல்லைன்னு கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து. கருமசாமி கிட்ட மைச்சூர் ஒருத்தர் இங்க அறிமுகப்படுத்தினாரு, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த கோயில் யார் அறிமுகப்படுத்துறாங்க? என்னோட மைத்தினர் கூட்டிட்டு வந்து அந்த கோயிலுக்கு வந்தவங்க வந்து சொன்னாங்க. அதுக்காக கூட்டிட்டு வந்தாங்க. சாமி உடனே குறி கூப்பிட்டாங்க. உடனே கூப்பிட்டோடனே ஒரு பச்சனை கொடுத்தாங்க. கொடுத்தோடனே உடனடியாக பேச்சு வந்துருச்சு, மனநிலையும் சரியாயிடுச்சுங்க. என்ன சொன்னாங்க? பேச்சு வந்து எப்படி சொல்றீங்க? உடனே சாமி பேரை சொல்லி பேச சொன்னாங்க. சாமி என்ன பேசுனாங்க? கருப்புசாமி சொல்ல சொன்னாங்க, அம்மா அப்பான்னு சொல்ல சொன்னாங்க. உடனே சொல்லிட்டாங்க. உடனே சொல்லிட்டாங்க. கொஞ்சம் இருங்க, அவங்க பேசட்டும். இப்ப சொல்லுங்கம்மா, என்ன பேச சொன்னாரு? அம்பாலெல்லாம் எல்லா அம்பாலையும் கூப்பிட சொன்னாங்க. கூப்பிட்டீங்களா? எல்லா சாமியையும் கூப்பிட்டேன். சாமி எல்லாரையும் கூப்பிட்டேன். அப்புறம் கருப்புசாமி வாழ வைக்க வண்டித்துறை கருப்புசாமின்னு சொல்ல சொன்னாங்க. அப்புறம் சொன்னாங்க எல்லாம் அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, தாத்தா சொன்னாங்க, பாட்டி சொன்னாங்க,